ஸ்ரீ குபேரர் டிவி நேயர்களுக்கு ஓம் முருகா அஸ்ட்ரோதரணியின் வணக்கங்கள். இந்த 2024 பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலவரங்களை பார்ப்போம். அதாவது மேஷத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கு. மேஷத்துக்கு 6ஆம் இடமான கன்னி வீட்டில் கேது பகவானினுடைய சஞ்சாரமும் 12ஆம் வீட்டில் ராகு பகவானினுடைய சஞ்சாரமும் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரகதியும் இருந்துட்டு இருக்கு. ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம கர்ம வீட்டில் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தான வீட்டில் சுக்கிரன், செவ்வாய், புதன் போன்ற கிரகங்களினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்குங்க. இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். வாங்க இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளின் சஞ்சாரகதியை பொறுத்து என்ன மாதிரியான பலன்கள் விளைய இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 1, 2, 2024 இந்த மாதம் எப்படி இந்த மாதம் அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த வருடம் சோபக்கிருது வருடம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். சோபக்கிருது அப்படின்னாலே மகிழ்ச்சியை தரக்கூடிய வருடம் அப்படின்னே சொல்லலாம். பல வகையில் துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை சமாளித்து ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்து நன்மைகளை பெறக்கூடிய விஷயமாக இந்த வருடம் முழுக்க இருந்துட்டுருக்கும். ஆகையினால சோபக்கிருது வருடம் நன்மைகளை தரக்கூடிய வருடமாகவே பார்க்கப்படுதுங்க. அடுத்ததா இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம். தை மாதம் இன்றைய தினம் 18ஆம் தினம், தை 18 அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைய திதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்க இருக்கு இல்லைங்களா, இன்றைய திதி தேய்பிறை சஷ்டி திதி. தேய்பிறை சஷ்டி திதியில இந்த மாதம் பிறந்திருக்கு. சரி, இப்போ துலாம் ராசியில மாதம் பிறந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு லக்னத்துல பிறக்கும். அந்த வகையில இந்த மாதம் துலாம் ராசியில பிறந்திருக்கு. ராசியை குரு பார்க்கிறாரு. பொதுவா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம், இந்த மாதத்தினுடைய துவக்க நிலையில ஒரு நல்லவரினுடைய பார்வை இந்த ராசி கட்டத்துல லக்னத்துக்கு மேல விழறதுனால பொதுவாகவே இந்த மாதம் ஏற்றம் மிக்க மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைங்க. பல வகையிலும் பல விஷயத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா விதத்திலும் முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா குரு பார்க்கிறார் இல்லையா, லக்னத்தை குரு பார்க்கிறார் இல்லையா, ஆகையினால சுப விசேஷங்களுக்கு பஞ்சமில்லாத சுப விசேஷங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்துல நிறையவே இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 2024 பிறக்க இருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் விளைய காத்துட்டு இருக்கு, கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்ன மாதிரியான நற்பலன்களை விளைய காத்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு அப்படின்னாலே உயர்வான சிந்தனைகள் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னே சொல்லலாம். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப பாரம்பரியத்திலேயே அதிகப்படியாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகம் அப்படின்னே சொல்லலாங்க. சரி, இப்போ இந்த மாதத்துல உங்க ராசியில எண்ணற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கே, 3 கிரகங்கள் இருந்துட்டு இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, சுக்கிரன், புதன், செவ்வாய் போன்ற கிரகங்களினுடைய சஞ்சார கதியும் குரு பார்வையோட இருக்கு. சரி, முதல்ல சுக்கிரனை பார்க்கலாம். சுக்கிரன் அப்படிங்கிறவர் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி ஆகி அவர் ராசியிலேயே சஞ்சாரம் செய்துகிட்டு இருக்கிறாரு. இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அவரே 11ஆம் இடத்து அதிபதியாகவும் வராரு. இது கூடுதல் சிறப்பு இல்லையா? ஒருத்தங்க வலிய வந்து இந்தாப்பா வேலையை வச்சுக்கோ, கூடவே நல்லா சம்பளத்தையும் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? டபுள் ப்ரமோஷன் இல்லையா? அந்த வகையில தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்க நல்ல வேலை வாய்ப்பும் உத்தியோக பிராப்தமும் இருக்கு. இதனால நீங்க ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஒரு மனிதனை வந்து அவருடைய வேலை தானே தீர்மானம் செய்து, அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சாதகமான பலனையும் எதிர்பார்த்த
ஒரு சம்பளத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இது ஒரு ப்ளஸ். அடுத்ததா தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவானும் அங்கதானே சஞ்சாரம் செய்கிறார். ராசியிலேயே சஞ்சாரம், சந்திரன் மேல சனி வேற சந்திரன் மேல செவ்வாய் வேற பயணிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. செவ்வாயினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் இந்த குருவுக்கு நட்பு தான். 12ஆம் இடத்து விரையாதிபதியாக வரும் பொழுது சில பல விரயங்களை கொடுக்கத்தான் செய்வாரு. அது மருத்துவ விரயமாக கூட இருக்கலாம், இல்லை சுப விசேஷம் தரக்கூடிய விரயமாக கூட இருக்கலாம். பரவாயில்ல, அதையும் ஏத்துக்கோங்க. ஏன்னா பணம் தான் வருது இல்லைங்களா. சரி, உங்க ராசியில இந்த புத பகவானினுடைய சஞ்சாரம் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் பாதகம் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது பதவி, அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்கள், கருமம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும். சரி, இப்போ ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு பிளான் பண்றோம் அப்படின்னா அங்க நல்ல மனநிலை முக்கியம் இல்லையா, உத்வேகம் முக்கியம் இல்லையா, அந்த தொழிலுக்கான அறிவோட கூட தைரியமும் இருக்கணும் இல்லையா. அந்த வகையில இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதியே லக்னத்துல வந்து நிக்கிறாரு, ராசியில அதாவது சந்திர ராசியில வந்து நிக்கிறாரு. அப்படிங்கும்போது தொழில் சிறப்பதற்கான வாய்ப்புகளும் ஒரு பிளானிங் இருக்கும். அந்த பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அந்த பிளானோட சேர்த்து வச்சு ஒரு வேகமும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா இது வந்து குரு பார்வை பெற்ற செவ்வாய், குரு பார்வை பெற்ற புதன் அப்படின்ற ரீதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அனைத்து விதமான கெடுபலன்கள் கம்மியாகவும் சுபபலன்கள் அதிகமாகவும் இருக்கு. அப்போ தொழில் ரீதியாக முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னேற்றம் இருக்கு. புது தொழிலை பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான பிளானிங்கோட சேர்த்து வச்சு ஒரு லோன் கேட்டுட்டு இருப்பீங்க. அந்த தொழிலை வந்து செய்யறதுக்காக நிறைய பேங்காக போய் லோன் எல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. லோன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ரீதியில் உங்களுக்கு ஒரு தடுமாற்றங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கும். அந்த வகையில் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவுகள் இருக்கும், லோன் கிடைக்கும், தொழிலை வந்து டெவலப் பண்ணுவீங்க, தொழிலுக்கான ஒரு புது உத்வேகம் வழி பிறக்கும் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசி என்பர்கள் தெரிஞ்சுக்கலாங்க. சரி, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரே அப்படின்னு கேட்கலாம். சூரியன் வளர்ச்சிக்கான கிரகம், அது கூட சேர்த்து வச்சு தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதியாகவும் சூரிய பகவான் இருக்கிறார் இல்லையா. அதனால பாக்கியஸ்தானாதிபதியே 2ஆம் இடத்துக்கு வருவது கூடுதல் சிறப்பு. சரி, பேச்சு எப்படி இருக்கும்? ஒரு நிர்வாக திறமை மிக்கவரினுடைய பேச்சு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வேகம் மிக்கதாகவும் தந்திரங்கள் மிக்கதாகவும் உங்க பேச்சு இருக்கும். ஆகையினால 2ல சூரியன் இருக்கிறது சிறப்பு தாங்க. சரி, 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை பத்தி ஒன்றும் பெருசா கவலைப்படாதீங்க. ஏன்னா குரு பகவானினுடைய சஞ்சாரம் 5ஆம் இடத்துல சிறப்பான நிலையில இருக்கிறதுனால மற்ற விஷயங்களை எல்லாம் புறம் தள்ளிட்டு நல்லதை மட்டுமே யோசிச்சு வாழ்க்கையில முன்னேற்றம் அடையுங்க, நல்லதை சிந்திங்க, நல்லதை பெறுங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.